ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது தைக்கிறதுக்கே காலையில மினிமலாகுது. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, இன்னைக்கு தைக்கிறதுக்கே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணுன்றதுக்காக, எப்பவுமே வந்து நான் அந்த பூஜை வேலைலாம் இருக்குதுன்னா, முன்னாடி நாளே எல்லாம் செஞ்சு வச்சுருவேன். சில பல காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு தான் பூஜை ஜாமான்லாம் கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் வடை, பாயாசம் இதெல்லாம் வந்து செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருந்தேன். என்னதான் சீக்கிரமா எந்திரிச்சாலுமே, இந்த பசங்க ஸ்கூலுக்கு போனா தான் மீதி வேலைய வந்து செய்ய முடியுது. அப்படிதான் இருந்தது. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த நிலைவாசல் எப்பவுமே வந்து நான் மங்களகரமா இருக்கணும்னு நெனைப்பேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிச்ச பிறகு தான் இந்த மாரி மஞ்சள் பூசி வந்து கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பூசி கோலம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா மங்களகரமாவே இருக்கு இன்னும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு, அபிஷேகம் பண்றதுக்கு ராகு காலம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேல தான் அபிஷேகம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப அபிஷேகம் பண்ணல. ஒரு 3 அபிஷேகம். தயிரு, அதுக்கப்புறம் வந்து பால், அதுக்கப்புறம் சந்தனம். இது 3 அபிஷேகம் தான் அன்னைக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கூட உட்காரல. ஏன்னா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மலையனூருக்கு வந்து போகணுன்றதுக்குல அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக, அன்னைக்கு கொஞ்சம் ஹரிபரியா தான் வந்து வேலை போயிட்டே இருந்தது. சூப்பரா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, பூவால முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, காலையில முடிவு பண்ணி ஈவினிங் வந்து மலையனூர் வந்து கிளம்பி திடீர்னு வந்து கிளம்பியிருந்தோம்.